சாமந்தி என்ன ரேட்டு விற்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. 400 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு சாமந்தி பூ. உண்டா இல்லையா? ஒரு கற்பூரம் வாங்கினாலும் சரி, பூஜை செய்யறதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. முந்திலாம் ஒரு 100 ரூபாயை கொண்டு போனோம்னா பூஜை பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒரு பண்டிகையை நாம கொண்டாடணும், ஒரு வழிபாடை கொண்டாடினா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அனாதையா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் கூட பொருள் தேவை என்று சொன்னார். கருவறை முதல் கல்லறை வரை பொருள் தேவை. எங்க போனாலும், அது ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, இல்ல நீ மரணித்து சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, அங்க பொருள் இல்லைன்னா அடக்கம் பண்ண முடியாது. உண்மைதான் அது. குலதெய்வத்தை வணங்கணும். கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் போயிடணும். பொருள் இருக்குதோ இல்லை, எப்படியாச்சும் கடன் வாங்கினாச்சும் போயிடணும். சொன்னார் ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை. ஏன்னா குலதெய்வ வழிபாட நம்ம நிறுத்தக்கூடாது. அதுக்கு தேவை கூட பொருள்னு சொல்றாரு. பொருள் இல்லாம எதுவுமே கிடையாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. நாம இந்த உலகத்துல இருக்கிறோம், பொருள் கண்டிப்பா தேவை. அந்த உலகத்தை பத்தி சிந்திக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கும். ஆனா இது உண்மையான ஒரு அருள் வேண்டுகின்ற விழா தான். ஆனாலும் இன்னும் பாருங்க, பொருள் வேணும் அப்படின்னா என்ன பண்ண, இதை விட இன்னும் விமர்சையா விழா பண்ண சும்மா அப்படியே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் பண்ணா இந்த கூட்டம் வந்துக்கணும் போயின்னு இருக்கும். சரியா? அதனால அற்புதமான தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு சக்திவேல். அவருக்கு நம்ம வடிவேல் ஐயா என்ன பதில் சொல்ல போறாருன்னு தான் எனக்கு தெரியல. அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்திடுவோமா? வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா. வெற்றிவேல் முருகனுக்கு, பள்ளி மணவாளனுக்கு. இவரை முதலாய் பார்த்தது SRM பல்கலைக்கழகத்தினுடைய மாபெரும் அரங்கத்தில் முதல் கண்டேன். ஒரு ஆதீனத்துக்கு உண்டான அவர் தோற்றத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து போன. கழுத்தே தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் உத்ராட்சம் கம்மியாக தான் போட்டு வந்திருக்காரு. அவ்வளவு அருள் இருந்தது அப்பவே. திருநீரும் கண்டிகையும் ஓரிரு முறை தினமும் தரிப்பவர்கள் மத்தியிலே பெரும் பரபரப்பிலும் மறவாமல் அடிக்கடி தரித்து கொள்வார் நெற்றியில. அவர் நான் நிறைய டைம் வகுப்புல பார்ப்பேன், நிறைய வழிபாட்டில் பார்ப்பேன். வேர்த்துக்கிட்டே இருக்கும், ஆனா எடுத்து பூசிக்கிட்டே இருப்பார். எம்மை அன்பொழுக அழைப்பார் ஸ்ரீலஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆதீனம் என்றும். நமக்கு யார் என்று தெரிந்தாலும் அவர் அன்புக்காக ஏற்றுக்கொள்வோம் என்றும். நித்தமும் தமிழில் வழிபாடு பல நிகழ்வுகளில் அதிக அளவில் வேள்வி செய்தது கருதி சித்தாந்த வகுப்பில் இவருக்கு அளித்த பட்டம் பல்யாக சாலை முதுகுடுமி பெருகெழுதி. தமிழ்நாட்டில் இவர் தமிழ் வழிபாட்டு வேள்வி செய்யாத ஊரே இல்லை என்று சொல்லலாம். தமிழுக்கும் சைவத்துக்கும் தம்மையே அர்ப்பணித்தவர் என்பதால் நிச்சயம் வணங்கலாம். இவர் தன்னுடைய வாழ்வியல் நிலையில் அப்பரில் இருப்பவர். தன்னுடைய வாழ்வியல் நிலையில் அப்பரில் மேலே இருப்பவர். ஆம், அப்பரை போல மனம் முடித்துக் கொள்ளாமல் அப்பர் நிலையில் இருப்பவர். பொருள்னால எதுவும் கஷ்டம் இல்லையா? எது எப்படியோ இவரால் சைவமும் தமிழும் ஓங்கி வளர்கிறது. அதனால் தரணி எங்கும் தமிழ் வேள்வி இறை அருளால் மலர்கிறது. இப்படி பல சிறப்புகள் பெற்றிருந்த போதும் என்னை போலவே குசும்புக்காரன் இவர். சொற்பொடி கேட்க பல சீடர்களை பெற்றிருக்கும் குடமுழுக்கு நாயகர். இவரது திருநாமம் சிவ வடிவேலன், சிவனருள் பெற்ற வடிவேல். தலைப்பு இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது அருளே. பார்ப்போம், சிவவேலா அல்லது சக்தி வேலா. எடுங்க வடிவேலை, தொடுங்க எதிரணியில் இருக்கும் சக்தி வேலை. 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு இதுதான் வேலை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியனை இந்த நெறிக்காட்படுத்தி எங்கள் தாய் தந்தரையும் குருபரானையும் நமது குருபரார் வாரியார் சுவாமிகளும் கீர்த்தமை ஆட்கொண்ட உண்ணாமல் அண்ணாமலை பெருமானை வணங்கி இந்த நிகழ்வு சொல்ல முற்படுகின்றோம். காலம் கருதி நாம் சில விஷயம் சிந்திக்கணும். விநாயகர் வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பாடுவோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே. நீ வேளச்சேல 2 வீடு தான், அண்ணா நகரில் 2 வீடு தான், சோழிநகரில் 2 வீடு தான். கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? சங்கத்தமிழ் 3ம் தான். அவை வாக்கு நம்ம முப்பாட்ட வாக்கு. ஏன் கேட்க வேண்டியது தானே? அம்மா கேட்ட தரமாட்டாங்க. திருக்கோவிலூரில்
விநாயகர்கள் பாடிட்டு இருக்காங்க. சுந்தரர் கைலாயம் போறாரு, வேகமாக பாடினாங்களா. விநாயகர் பெருமான் கேட்டாராம், என்னம்மா ஏன் வேகமாக பாடுற? இல்லை சுந்தரர் கைலாயம் போயிட்டாருன்னு, அவருக்கு முன்னாடி கைலாயம் போகணும். கண்டிப்பாக போகலாம், நீ நிறுத்திதாம்மா பாடு. பாடி முடிக்கிறாங்க. சுந்தருக்கு முன்னாடி அப்படி ஒரு நொடியில் தூக்கி அப்படியே கைலாயத்தை வச்சுட்டாராம் விநாயகர். எதனால்? வேளச்சல் 2 வீடு கேட்டதுனாலையும், சோழிங்கல் 2 வீடு கேட்டதுனாலையா, தங்கத்தமிழ் 3 இருந்தான்னு கேட்டதுனால. அப்படியே இந்த பக்கம் வருவோம். நம்ம அம்மா அதிக பெருவழி தோற்றுவித்தோம் காரைக்கால் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டு பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், அண்ணா நல்ல வீடும் வேலை சொல்லி விடும் கேட்கல, இன்னும் வேண்டும் அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அருளாளர்கள்லாம் வந்து பொருளை கேட்க மாட்டாங்க. ஏன்னா பொருள் வந்து திருவருளுக்கு தடை. ஒரு நீங்கள் பொருளை அனுபவிக்கணும்னா 2 விதி இருக்குது, தெரிஞ்சுங்க. யோகம் இருக்கணும், போகம் இருக்கணும். அது ஒரு எளிமையாக உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ஒரு பணக்கார வீட்டில் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு காலையில் பார்த்தா ஒரு கஞ்சி வரும், மதியம் ஒரு தட்டில் கஞ்சி வரும், ராத்திரி ஒரு கஞ்சி வரும். அவருக்கு வந்து யோகம் இருந்தது, பணத்தை சம்பாதிக்கிற யோகம் இருந்தது, ஆனால் அனுபவிக்கிற போகம் இல்லை. அதனால் 2மே இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அதை விட முக்கியமானது பொருளால் திருவருள் வராது. அருளால் தான் திருவருள் வரும். பொருளால் பிறப்பு வந்து வரும், திருவருளால் பிறப்பு அரும். நம்ம சைவ சித்தாந்த திருமுறையை சொல்லலாம். சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அருளது சக்தியாகும் அறந்தனக்கு. நம்ம பார்த்து நம்ம மணியில் பாருங்க, அருளா பெண்கள் தான் 2 பேர் நிறைய இருக்காங்க, அருள் பெற்றவங்க எல்லாம். இங்கே மகளிர் நீங்களும் அதிகமாக இருக்கீங்க. என்ன சொன்னாரு? அருள் சைவ சித்தாந்தத்தில் சொல்றது அருளது சக்தியாக மறந்தனக்கு. சக்தி என்ன? அருளா இருக்குமா? ஏன் பொருளா இருக்குன்னு சொல்றது? வேற ஏதாவது இருக்குன்னு சொல்றது? எல்லாம் சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு சொல்லுது. நம்ம திருமந்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா செல்வம் நிலையாமை சொன்னாங்க இல்லையா? செல்வம் என்ன இருக்கும்? அதுக்கு செல்வம்னு பேரு. பார்த்தீங்கன்னா மருவி போச்சு. என்னன்னா என்கிட்ட இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அவர்கிட்ட இருக்கும், நாளைக்கு அவர்கிட்ட இருக்கும். நமக்கு செல்வம் செல்வம் செல்வமே, அது செல்வம் பேர் மருவிச்சு. அதனால செல்வம் வந்து திருவருளுக்கு எப்பவுமே தடை. நம்ம செல்வம் வந்திருந்தோம்னா பிறப்பு வரும், திருவருளால பிறப்பு வரும். நம்ம திருநாள சம்பந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதித்தோய செல்வம் வருகின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமைய செல்வன் கழத்தும் செல்வம் செல்லுமே. எது செல்வம்? இங்கிருந்து ஓடி போய் இவ்வளோ வந்து பெரிய நம்ம நிகழ்கால உதாரணம் சொல்கிறேன். ரேமண்ட்ஸ் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும், யாரும் தெரியாத இருக்கீங்களா? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் பெரிய வீடு இருக்குது, 22 மாடி அம்பானி வீடு. அதுக்கப்புறம் பார்த்தா ரேமண்ட்ஸ் அதிபர் ஏகேஎஸ் மாளிகைன்னு பேர், 2வது பெரிய வீடு இந்தியாவிலே பெரிய வீடு அவருக்கு. அவர் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா 2 பசங்களுக்கு சொத்து பிரச்சனை வந்தது. சின்ன பையன் என்ன பண்ண சண்டை போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். இன்னொரு பெரிய பையன் கூட அனுசரியாக இருந்தான். இவன் நம்மளால நம்பி இருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா எல்லா சொத்தையும் அவனுக்கு எழுதி வச்சிட்டாரு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவருடைய கம்பெனியில் கடநிலை ஊழியர் பணியில் கூட அவர் இல்லை, வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்க பையன். இது வந்து முகநூலில் வந்து உண்மையான வாழ்க்கை நிகழ்ச்சி சொல்கிறேன் நான், கதையோ புராணமோ எல்லாம் இல்லை. ரேமண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தெரியும். அந்த அதிபர் இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்காரு. எப்படி 2வது பெரிய மாளிகை, இந்தியாவிலே பெரிய மாளிகை வச்சிருந்த ஒரு ஆள் நடுத்தரு கொண்டார் ஒரு நாள். யாரால? மகன செல்வத்தால். ஆனால் அருளாளர்கள் யாராவது தெருவுக்கு வந்து சரித்து இருக்கா? நம்ம திருநாள சம்பந்தத்தில் பார்த்தீங்க பாருங்க, செல்வம் தான் வந்து பெருமான் திருவடி. நம்ம திருநாவுக்கரசுட்டு போவோம், சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து தரணியோடு வானாள தருவாரேனோ மங்குவாரவ செல்வோம் மதிப்போமல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகும் தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கை வார் தடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. சங்கநிதியை 13 தந்து இந்த நாட்டை ஆள தந்தா கூட பானான்றாரு. இதுக்காக அடியாரோட அன்பு இருந்தா போதும். ஏன்னா செல்வம் வந்து திருவருளுக்கு தடை, அருள் தான் வந்து அவனை பிறவாநிலையை தரும். ஐயா கூட சொன்னார், பொருளா இருக்கு இவ்வளோ அருளா கவிழகள்ன்ட்டு. நம்ம வந்து சமயத்திலே பார்த்தோம்னா இம்மையை விட மறுமையை பற்றி நிறைய சிந்திப்போம். நம்ம இங்கே வந்திருக்கிறது என்னென்ன 2 காரணம் தான் வந்திருக்கோம். ஒன்று, திருப்பி பிறக்கக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லாமே இறக்காமல் இருக்க முடியாது, ஆனால் திருப்பி பிறக்காமல் இருக்க முடியும். 4வர் பெருமக்கள் வைகாசி மூலம் நல்ல திருஞான சம்பந்தர் நல்லூர் பெருமன சாமியோடு போய் கலந்தார்.
சித்திரை சாதி நாளில் திருநாவுக்கரசு பெருமான் திருப்பொங்கலூர் தலத்தை போய் கலந்தார். ஆடி சாதி நாளில் திருவஞ்சை காலத்தில் வெள்ளை யானையர் ஐராமணவேரி சுந்தர கைலாயம் போனார். ஆணி மகன் நாளில் தில்லைக்கூத்த பெருமானோட கலந்தார். இவங்களாம் அருளாளர்கள். எங்கேயாவது பிறகு வந்ததா சரித்திரம் இருக்கா? அவங்க எங்கேயாவது பொருள் மேலே பற்று வச்சிருக்காங்களா? சுந்தரோட பதிகம் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை. அப்போ பொண்ணு என்ன? மெய்ப்பொருள் சிவம். பொண்ணு என்ன? அப்போ சொல்லுங்க. இப்போ பேசுறீங்களா? அவர் பத்தி இப்போ சொல்லுங்க. பொண்ணு என்னது? பொய் பொருள். அதே போல போகமும் திருவும் புணர்ப்பானை. போகம் என்னது? பொய். திரு என்னது? மெய்யே. எங்க தலது பெருமான் திருவும் மெய்ப்பொருளும் செல்வம் எனக்கு திருமூலர் திருப்பதிகம். போகம் நம்மளை ஆழ்த்தும், திருவருளுக்கு அது தடையா இருக்கும். இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, இப்போ பல ஆயிரம் நூற்றாண்டு கடந்தும் நம்ம பதிகத்தை இப்போ பாடுறோம், எல்லாரும் பதிகத்தை பாடுறோம். எந்த ஒரு பணக்காரனாவது இறைநிலை பெற்றார் சரித்திரம் இருக்கா? ஒரு செங்கல்ல கூட எடுத்து வச்சது இல்லை யாருமே. செங்கல் கூட எடுத்து வச்சது இல்லை. அவன் சொன்னார் வழிபாடு பண்ணன்னு சொல்லி. ஒருத்தர் என்ன பண்ணான், தேங்காய் பழத்தை எடுத்துன்னு கோயிலுக்கு போனாராம். போயிட்டு பேர் சொன்னாராம், அவங்க வீட்டு அம்மா பேர் சொன்னார், அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டிலே பண்ணிட்டாங்கன்னாங்களாம். அதான் வழிபாடு பண்ற லட்சணம். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இருக்கு. அப்ப என்னதுக்கு வழிபாடு பண்றீங்க? நம்ம தேவசேகரா சொல்றாரு, நீ ஏதோ பூ கிடைக்கலையா, பழம் கிடைக்கலையா, அன்பால பண்ணு. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அருகிலார், அன்பே சிவம் ஆவதும் ஆறு அருகிலார், அன்பே சிவமாவதும் ஆறு அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. இறைவனுக்கு விருப்பமான செயல்கள்லாம் பண்ணா இறைவன் நம்மளை தேடி வருவார். நம்ம தேடி போனா இறைவனுக்கு எதிரான செயல்பாடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால இறைவன் நம்மளை தேடி வர்றது சிறப்பு. நம்ம போய் பார்க்கறது பொது. கோயிலுக்கு போற தத்துவமே என்னன்னா, நாம சாமி பார்க்க கிடையாது, சாமி நம்மளை பார்க்கணும். அதனால அருள் இருந்தாதான். இப்ப நால்வ பெருமக்கள் நம்ம சந்தான குறவர்களே சரி, மேகண்டாரும் சரி, அருணதி சிவம் சரி, நம்ம உமாபதி சிவம் சரி, மரணான சம்பந்தம் பார்த்தீங்கன்னா பெற்றாசாமானுக்கு பேதமரம் முக்தி கூட தான் சொன்னாரு. அவனுக்கு அண்ணாநலை வீடு வாங்கிட்டா, வேலைச்சேரி வீடு வாங்கிட்டா சொல்ல. ஏன் கொடுக்க மாட்டாரு சாமி கேட்டா? இங்க சங்கில் நாச்சாருக்காக எல்லையை தான்னார் சாமி சுந்தரர். உடனே கண்ணை பறிச்சாரு. அவர் என்ன தனக்காக பண்ணாரு? திருவாரூர்ல விழா வருது, அடியார் பெருமாளுக்கு அன்னம்பாளி பண்ணணும், பெருமானோட திருமேனி அழக காணணும், அப்படி அன்புக்காக எல்லை தாண்டினாரு. மற்றபடி எந்த பொருளுக்காகவும் நம்ம பாண்ட பதிவுகள்லாம் என்னன்னா, பின்னாடி வரக்கூடிய அன்பர்கள் நம்ம நிறைய திருப்பணிகள்லாம் பண்ணணும், அவங்க திருவுருளை பெறணும். அவங்க நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து, நம்ம குழந்தைங்களை சேர்த்து வைக்கிற சொத்து, மண்மனை வீடு வாங்கணும் எதுவுமே கிடையாது. வெறும் கையோட வெறும் கையோட தான் போகிறோம். இவ்வளவு சொல்லுங்க. ஒரு பொருள் சொல்லுங்க, ஏதாவது எத்தனையாவது பொருள் எடுத்து போக முடியுமா இங்கிருந்து? சொல்லுங்க. அவர் எப்படியாப்பட்ட பணக்காரங்க, சந்தன கடலை வேணா பழையில வைக்கலாம், எந்த பழையில வேணா வச்சுக்கலாம். ஆனா எதாவது கொண்டு போக முடியுமா? உடனே வராத பொருளை அருளா மாத்துறது தான் வழிபாடு. உடம்புக்கு தேவை சாப்பாடு, உயிருக்கு தேவை வழிபாடு. உடம்பு அந்த ஆற்றலை கொடுக்கும், உயிருக்கு தேவை வழிபாடு. நம்ம நம்ம பசியா நம்ம தான் சாப்பிட்றோம், நம்ம உடம்புல நம்ம தான் மருந்து சாப்பிட்றோம். அப்போ வழிபாடு யார் பண்ணணும்? நம்ம பண்ணணும். பூ கண்டு நீங்க பண்றது வேற விதம். அன்பு வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த தடையுமே கிடையாது. நம்ம சரிக்கு யோக ஞானத்தில் பார்த்தீங்கன்னா படிநிலையில் தான் முதல்ல தான் நீங்கள் அதெல்லாம் கடந்து வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்த இடத்துலையே ஒரு பழுக்க காய்ச்சி கம்பி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதுதான் வழிபாடு. வழிபாட்டோட முக்கியமான தன்மைன்னா எல்லா நாளும் கருதி. பொருள் இருந்தால் தான் வழிபாடு பண்ணணும், பொருள் இல்லாமல் வழிபாடு கிடையாது. எவ்வளோ இல்லங்கள் நம்ம ஐயா சொன்ன மாதிரி இறைவனோட குழந்தைகள் வாழ்கிற இல்லத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீட்டில் இருக்கவங்க திருமண நாளை போய் கொண்டாடுறாங்க, பிறந்த நாளை போய் கொண்டாடுறாங்க, முன்னோர் நினைவு நாளை போய் கொண்டாடுறாங்க. அப்போ அதுதான் வழிபாடு. நீங்க பக்தியா சேவையான்னு இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உலகமே மூழ்கி இருந்தது. ஆனா தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் தன்னை உயிரை தவிர நம்மளை காப்பாத்திருக்காங்க. நான் நிகழ்கால உதாரணம் சொல்றேன். ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2020 கொரோனா ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்தது. நாங்கள் திருமணம் பண்ண மதுரையில் எங்களை அழைச்சிருந்தாங்க. எல்லாம் நம்ம கூட ஒரு அடியார் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. கொரோனா பிரச்சனை. நானும் அம்மா தெரியும், சிவபாக்கியம்மையாரும். அப்போ இ பாஸ் வாங்கணும், தனியாக டிராவல்ஸ் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம சொந்த வாகனம் இருந்ததுனால நாங்கள் கொண்டு போயிட்டு ஒரு அடியார் பெருமாளுக்கு அமைஞ்சார் ஓட்டுநரா, அவரை கூட்டு போயிட்டு நாங்கள் திருமணம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க அவ்வளோ மகிழ்ந்தாங்க. இத்தனைக்கு பார்த்தா நாங்கள் போகும்போது மதுரையில் கொரோனா அதிகமாக இருந்தது, சென்னையில் கம்மியாக இருந்தது. போய் பண்ணிட்டு வந்தோம். அதை விட முக்கியமானது அருள்னால என்ன கிடைக்குன்னு பார்த்தா, சாதாரணமாக இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தவங்க எல்லாம் போயிட்டு சாமி இப்போ காரில் போய் வச்சிருக்காரு எங்களை. இப்போ மகாசிவனருக்கு மகாசரா கத்தனாடி 8 சேனலில் போய் பேசிட்டு வந்தேன். 11 மணிக்கு ரகரம் வாய்ஸ் நம்ம வீக்காட்டு தாங்கல், 1 மணிக்கு டிஎன் மீடியா கோடம்பாக்கம், 3 மணிக்கு ஒன் இண்டியா மேற்கு மாம்பலம், 5 மணிக்கு கலாட்டா சேனல் மவுண்ட் ரோடில். அதுக்கு அடுத்த நாள் டிஎன் மீடியா முடிஞ்சிட்டு கியூப் இண்டியா தமிழ் சக்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரகரம் வாய்ஸ்லேயே தெய்வ தமிழ் ஒன்று இருக்குது.
இதெல்லாம் பண்ண வைக்கிறாருன்னு சொன்னால் நம்மள வெளியில் சாமி கொண்டு வந்திருக்காருன்னா எந்த செல்வந்தராவது ஊடகத்தில் வந்து பேச முடியுமா? அவங்க பணத்தை தான் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இந்திய தொலைக்காட்சி முதன்முறையாக ஒரு பெட்டி வச்சுருக்கு பாருங்க, அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் வரவே வராது. நம்மள தேவையற்ற செயல்பாட்டிலையும் பொருளை சம்பாதிக்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம கோயில் போகணும் சொல்லி கொடுத்துருக்கோம், வீட்டில் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம், காலை மாலை விளக்கேற்றணும் சொல்லி கொடுத்துருக்கோம். இனிமேல் தான் செயல்பாடு பண்ணுங்க. ஏன்னா வருங்கால தலைமுறை நம்ம கொடுக்கறது நம்ம கலை பண்பாடு கலாச்சாரம் தான். உலகத்தையே இந்தியா திரும்பி பார்க்குது, தமிழ்நாடை திரும்பி பார்க்குது சொன்னால் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களுக்காக தான். அதனால் இனி வர காலங்களையாவது பொருள் தேவை தான், ஆனால் அதை வந்து அப்படியே அருளாக மாற்ற வேண்டியது நம்ம கடமை என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்னை ராஜரேசி அம்மனுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருளே என்ற தலைப்பில் அற்புதமாக பேசியிருக்கார். செல்வம் வந்து திருவருளுக்கு தடையாக இருக்குதுன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். ஒரு வகையில் அதை ஒத்துக்கலாம். நிறைய இடங்களில் செல்வத்தை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக நடத்துவதல்ல வழிபாடு. அங்கே ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி அந்த வழிபாட்டிலேயே இறைவன் வந்து மகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார். செல்வ நெடுமாடம் என்ற அந்த சம்பந்தர் பதிகத்தையும் இறைவன் தான் செல்வம்ன்றார். அதனால நமக்கு வேற செல்வம் தேவையில்லை. அது வந்து அருள் தான் நமக்கு பிறவா நெறியை தரும். ஏன்னா இந்த பிறவி வந்து துன்பம். நிறைய பேர் நினைச்சுக்கிறான் அடுத்த ஜென்மத்திலையாச்சும் அப்படின்றாங்க. பிறவாத நிலை. காரைக்கால் அம்மையார் மாதிரி பொன் பொருள் இது எல்லாமே பொய்ப்பொருள்ன்றார். அருள் தான் மெய்ப்பொருள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பெத்தான் சாம்பானுக்கு இறைவன் முக்தி அளித்தது. ஒரு விறகு வெட்டியாக இருந்தது. அவன் வந்து நல்ல ஒரு நிலையில இருந்ததுனால, நெறியோடு இருந்ததுனால, இறை நெறியோடு இருந்ததுனால சுவாமியே கடிதம் எழுதி கொடுத்து அவனுக்கு முக்தி கொடுன்னு சொன்னார். அண்ணா நகரில் வீடு வாங்கி கொடுன்னு சொல்லலை. அவன் கஷ்டப்படுறான். விறகு வெட்டியாக இருந்தாலும் அவர் உமாவதி சிவாச்சாரியருடைய அவருடைய ஆசிரமத்திற்கு விறகு கொண்டு வந்து இலவசமாக கொடுத்து ஒரு திருப்பணியை செய்கிறான். அவனுக்கு முக்தி கொடுக்க சுவாமியே சொல்கிறார், இறங்கி வராரு. இன்னொன்று ரொம்ப ஆடம்பரமாலாம் தேவையில்லை அப்படிங்கிறாரு. தண்ணி பூ இருந்தால் போதும். பூன்னா அப்படியே ஒரு 10 முழம் தேவையில்லை, சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு தண்ணி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் அருளை பற்றி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம அனுராதா அம்மா எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு தான் தெரியல. ஆர்வம் ஆர்வம் ஆர்வம், எடுத்துக்கொண்ட செயலில் செய்து முடிக்கும் ஆர்வம், அதிலும் அடக்கத்துடன் கையாளும் தனி பாணி இவரது பழக்கம். திருவண்ணாமலை தீப கொப்பரை போல எப்போதும் தயாரா இருப்பார். சிறு அகல் விளக்கை அருகில் கொண்டு போனாலே தீப ஜோதியாய் ஜொலிப்பார், பிரகாசிப்பார். இவருக்கு பின்னாலே இவரை ஜெயிக்க வைத்து பார்ப்பது என்னவோ கணவர் திரு சங்கர் அவர்கள் தான். அவர் அந்த அளவுக்கு ஆர்வம் கொடுக்கலைன்னா இந்த அளவுக்கு இவங்க சோபிக்க முடியாது. ஆச்சரியம் என்னவென்றால் இவர் பேச வந்தது என்னவோ பொருள்தான். சரியா? எவ்வளவு துயரங்களையும் துன்பங்களையும் தன் புன்னகையால் வெல்வார். இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது பொருளே. வாதாட வந்து விட்டார் இந்த அனுராதா சங்கர் கலைமகள் வடிவிலே வந்து கோதாவில் இறங்கி விட்டார். வாங்க அனுராதா, அடுத்த 10 நிமிஷத்துக்கு இந்த மேடையில நீங்க தான் தாதா. எண்ணணி எதிரணி நண்பர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். ஐயா வடிவேலன் ஐயா, ரொம்ப நன்றி. நான் உங்க அணிக்கு பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க மொத்தமா எங்க அணிக்கு பேசிட்டு போயிட்டீங்களே, மிக்க நன்றி. எங்க வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணாரு? பாலும் தெளுத்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தான். அப்ப முதல்ல 4 ஐட்டம் நம்ம சாமிக்கு கொடுக்கணும். என்னென்ன? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும். இதுக்கு காவல டப்பு காவாலா இல்லையா? அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் சங்க தமிழ் 3 நமக்கு கொடுப்பாரு. அப்போ இவர் எங்களுக்கு பேசிட்டு போயிருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது இவர் வந்து இல்லறத்தார்களை, இப்ப என்ன தலைப்பு? இல்லறத்திற்கு பெரிதும் உதவுவது அருளா பொருளான்னு கேட்டிருக்காரு. நம்ம இவரை வந்து இல்லறத்துக்கு பேச சொன்னா எல்லா அருளாளர்களை பத்தியே பேசிட்டு போயிட்டாரு. ஏங்க அருளாளருக்கு எதுக்குங்க காசு? இல்லறம் நடத்தவங்களுக்கு காசு வேணும். நமக்கு அவங்களுக்கு நமக்கும் அது என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இவர் சொன்னாரு அம்பானி அவரு இவருன்னு. ஏங்க ஒரு உதாரணத்துக்கு கூட ஒரு பணக்காரனை தான் சொல்ல முடியுது. ஏன் என் பக்கத்து வீட்டுல முனுசாமி வந்து கஷ்டப்பட்டான், அவன் பணக்காரன் ஆயிட்டான்னு சொன்ன உங்களுக்கு தெரியுதா?
ஒரு பணக்காரனா சொன்னாதானே உங்களுக்கு தெரியுது. இப்ப அம்பானின்னா எல்லாருக்கும் தானே தெரியும். இவர் வீட்டு பக்கத்துல உள்ள முனுசாமி சொன்ன உங்களுக்கு தெரியுமா? அப்போ என்ன ஆச்சு எனக்கு தெரியல. இவர் பேசுறது அல்ல. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இது சொன்னாரு, இவரே சொன்னாரு, உடம்புக்கு சாப்பாடு தேவை, உயிருக்கு சாப்பாடு. அதை தானங்க நாங்க சொல்றோம். இப்போ நீங்க சாமி கும்பிட சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்ம சாமி கும்பிட முடியும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப எத்தனை வேணா நன்றி சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு. நான் ஏங்க இப்போ நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க சரிங்களா? பேங்க் மேனேஜர் நான் ரொம்ப நல்லவன், எனக்கு பக்தினா பக்தி, அதுக்கு நான் உயிரே கொடுப்பேன். நான் சக்தி சைனை குரூப்ல இருக்கேன். முருகன் ஐயா கிட்ட பத்தி என்ன கேளுங்க. நான் எத்தனை கோயில் போயிருக்கேன், எவ்வளோ புண்ணியம் இது பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவான்? முதல்ல போன் எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுவான். எங்கேயோ ஒரு மென்டல் கிளம்பி வந்துருச்சு. அப்படி ஒரு பேங்க் லோன் நீங்க எடுக்கணும்னாலும் உனக்கு ஒரு வீட்டு பத்திரம் இருக்கா? எதுக்கு இந்த கொலவரி என் மேல? சொல்ற சக்தி சேனல் இருக்கணும்ன்றதுக்காக லோன் கொடுப்பாங்களா ஐயா? அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் ஐயா. நீங்க தீர்ப்பு இல்லைங்க ஐயா, தீர்ப்பு சொல்றப்ப இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த பாயிண்ட் எல்லாம் சரிங்களா? ஏங்க என் பேத்திங்க 3 கிலோ வெயிட், 3 kg. என் பேத்தி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கூட்டு போனேன். என் பேத்திய ப்ரீ கேஜுக்கு படிக்கிறா. என் பேத்திக்கு ப்ரீ கேஜுக்கு போடுறதுக்கு போனேன் டப்பு. சரி, ப்ரீ கேஜி முடிச்சு, எல்கேஜி முடிச்சு, யூகேஜி முடிச்சு, டீனேஜ் வந்த பிறகு காலேஜை முடிச்சு, மேரேஜ் முடிச்சு கேரேஜ் வரைக்கும் என்னங்க வேணும்? ஏங்க எனக்கு ஒரு பையன் இருக்காங்க, ரொம்ப தங்கமான பையன். பக்தினா பக்தி, அடுத்தவங்களுக்கு உயிரையே கொடுப்பான். சாமினா அப்படியே அவ்வளோ பக்தி. இப்போ என் பையனுக்கு உங்க பொண்ணு யாராவது கொடுங்களேன், கொடுங்க. உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. என் பையன் பக்தி அருள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க. அவனை மாதிரி ஒழுக்கமான பையனை நீங்க தேடினாலும் உங்களுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்க. நீங்க என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா சொல்லுங்க? கொடுப்பீங்களாங்க? அப்புறம் சத்தமா சொல்லுங்க, நடுவர் காதுல விழணும் இல்ல. இப்படி எல்லாத்துக்கும் பிறப்பு கருவுல இருந்து ஏங்க ஒருத்தர் குழந்தைய பெற்று அவங்க ஒய்ஃப் டெலிவரி வார்டுல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து சொல்றாங்க, என்ன குழந்தைன்னு கேட்கறாங்க. முதல்ல நீ 200 ரூபாய் கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப அங்கேயே டப்பு ஆரம்பிக்குது. அப்ப பணம் தான் எல்லாத்துக்குமே முக்கியங்க. அப்புறம் இவங்க அருளாளர் பத்தி நிறைய சொன்னாங்க. நானும் ஒரு சில அருளாளரை தொட்டு காமிக்கிறேங்க. நம்ம திருஞான சம்பந்தர் அவர் 3 வயசுல இறைவன் கிட்டேயே உமையம்மை கிட்ட ஞானப்பால் உண்டவர் ஞான சம்பந்தர் சரிங்களா? அவரு அருளே வடிவானவர். அவரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருஞான சம்பந்தரை. அவர் என்ன பண்ணாரு? அவங்க அப்பா என் தம்பி என்கிட்ட காசு இல்லப்பா, நீ எனக்கு காசு கொடு. அவங்க அப்பாவே திருஞான சம்பந்தர்கிட்ட காசு கேட்கிறாரு சரிங்களா? அப்போ திருவாவூதுரை ஆதீனத்தில் இருக்கிற திருவாவூதுரை கோயில்ல போயிட்டு ஞான சம்பந்தர் இடரினும் தளரினும்ன்ற பதிகம் பாடி 1000 பொற்காசை வாங்கி அப்பாவுக்கு கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அருளாளரு அப்படியே அருளை வச்சே எல்லாம் பண்ண முடியல. அப்போ அங்க பொருள் தேவைப்படுது. இதே திருஞான சம்பந்தரும் அப்புறம் திருவிழிமலைக்கு கோயிலுக்கு போறாங்க. ஐயா அருளாளர் கண்டிப்பா அவர் சொல்லிட்டாரு, அருளாளருக்கு சாப்பாடு வேண்டாம், பட் உயிர்களுக்கு சாப்பாடு வேணும்னு அதையும் அவரே தான் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்போ அந்த உயிர்களுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு இறைவன் கிட்ட போய் படிக்காசு கேட்கிறாங்க. படிக்காசு கேட்டு வாங்கிதான் அத்தனை உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த படிக்காசு கூட நல்லா கவனிச்சு பாருங்க, அப்பர் சுவாமிக்கு நல்ல காசு, நம்ம ஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் மாசம் கம்மியான காசு கிடைச்சது. ஏன் கிடைச்சது சொல்லுங்க? ஏன் கிடைச்சது? நம்ம ஞான சம்பந்தர் ஒரே ஒரு தொண்டு பண்ணார், இறைவனை பாடுவாரு, அருளோட இருந்தாரு. அப்பர் சாமி என்ன பண்ணாரு? அவர் தேவாரமும் பண்ணாரு, உழவாரமும் பண்ணாரு. அப்போ இதுல இருந்தே இறைவன் நியாயமில்லாத தீர்ப்பு கொடுப்பாரா? அப்போ அருள் மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அருளோட புண்ணியமும் சேரணும். புண்ணியமும் அருளும் சேர்ந்தாதான் உயிர் முக்தி பெறும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் உயிர் அனாதின்னு சொல்லிட்டு.
உடம்பு தான் போயிடும், உயிர் எப்பவுமே இருக்கும்ல. அப்ப நம்ம செய்யற நல்வினை தீவினை மட்டும்தான் நம்ம கூட வரும். நாங்க பொருள்னா அவ்வளவு பொருள் இருந்தாதானே, அப்ப அந்த புண்ணியம் செஞ்சா அதுக்கு பொருள் தேவை. ஒரு ரொம்ப பசியா ஒருத்தர் இருக்கிறாருங்க, ரொம்ப பசினா ரொம்ப பசி. பா உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வாப்பா பார், நீ இந்த பண்டிகத்தை படி, நல்லா உனக்கு பசியெல்லாம் போயிடும்னா நம்மளை பலான்னு ஒன்று கொடுத்துட்டு போவார் இல்லையா? அம்மா நானே உயிர் போகிற பசியில் இருக்க, போமா இருந்துச்சு கிளம்பி வந்துட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்லுவார். இப்போ விவேகானந்தர் என்ன சொல்றாரு, இறைவன் கூட பசிச்சவனுக்கு ரொட்டி துண்டாதான் வருவாரு. அவருக்கு போயிட்டு அருளை கொடுக்கறது ஃபர்ஸ்ட் அவரோட வேலை கிடையாது. இறைவனுக்கு ஆன்மீகத்தோட அடிநாதம் பொருள் தான். சரிங்களா? பொருள் இருந்தாதாங்க நம்ம வந்து அருளை சேர்க்க முடியும். சரிங்களா? நான் இப்போ இந்த உலகத்துல வாழ பொருள் தேவை. பொருள் வந்து கட்டாயம் எய்தல் வேண்டும். பொருள் இல்லாரை பொருள் எய்தல் முதல் கடன் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு தான் அந்த உலகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அருளோட பொருளும் சேர்ந்தாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். சரிங்களா? ஈயன இரத்தல் இளிதன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் எளிது. அதாவது ஒருத்தர் நிறைய காசு இருக்கு, நம்ம போய் கஷ்டம்னு கேட்குறோம். நம்ம வந்து எவ்வளோ கூணி குறிப்பி கஷ்டமா கேட்போம், பணம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. ஆனா அப்படி அவங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட இழிவான செயல்னு சொல்றாங்க. அதான் அந்த அந்த கருத்து அதுதாங்க. விவேகானந்தர் வாழ்ந்த காலத்துல ராக்பெல்லர்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் வந்து இது ஒரு காவி கட்டின ஆளுக்கு போய் இவ்வளோ பெரிய மரியாதை பண்றாங்க, நம்ம போய் இவர் என்னதான் பார்த்துட்டு வரலான்னு போறாரு. அவர் பெரிய பணக்காரர், அவர் போய் பார்க்குறாரு. அப்போ அவரை பார்த்த உடனே சாமி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீ ரொம்ப செல்வந்தனா இருக்க, உன்னோட பணத்தை ஏழை எளியவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன பெரிய ஆள், நமக்கு அறிவுரை சொல்றது, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு தூங்குறாரு. ஆனா ஒரு வீரத்துறவி, அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு குத்துது. இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு அடுத்த நாள் எழுந்து அவரோட சொத்துல இருந்து பெரும் தொகையை நிறைய அறக்கட்டளைக்கே கொடுத்தாரு. கொடுத்துட்டு வந்து விவேகானந்தரை பார்க்குறாரு. ஐயா நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா தெரியும், அப்போ நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்றாரு. நான் தேங்க் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு தேங்க் பண்ணணும். உங்கள் பொருளால் யூஸ் இல்லாமல் இருந்தீங்க, இன்னைக்கு நீங்கள் தர்மம் செஞ்சதால பொருளோட அருளையும் சேர்த்துக்கிட்டீங்க. அதனால பொருளோட அருள் செய்யறது தான் எப்பவுமே ஸ்டாண்டர்டா நிற்கும். அதனால இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சரிங்களா? புண்ணியம் எப்பவுமே வலது கை, பக்தி தாங்க இடது கை. அதனால தர்மம் செய்யணும். தர்மம் செய்யற உணர்வே வந்தாலே நமக்கு கண்டிப்பா இறைவன் அடி கண்டிப்பா நிச்சயம் கொடுக்குங்க. இறுதியா இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. அன்பிற்கு இனிய மனமே, பாசத்திற்கு நல்ல குணமே, மேன்மை தங்கிய கணமே, கவிதைகளின் வளமே, உழைப்பாளரின் கையில் இருக்கும் தனமே, பட்டிமன்றம் முடிந்ததும் எங்கள் கையில் வரும் பணமே என்று நடுவருக்கு வாய்ப்படுத்துவதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அனுராதாவா இதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்கே தான் இவ்வளோ விஷயங்களை தேடி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. அற்புதமா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் வாங்கினா காசு கண்டிப்பாக தான் தேவை. பருப்பு விளைவிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு. பருப்பு இது வாங்கினா தேவை டப்புன்ட்டாங்க. ஆமா சரி வருவான். பக்கத்து வீட்டு முனுசாமி தெரியல உங்களுக்கு, அம்பானி தான் தெரிகிறாரு. ஒழுக்கமான பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு சபையிலேயே கேட்கிறாரு. இருக்காமா? ஒழுக்கமான பையன் இருக்கான். சம்பந்தர தந்தைக்கு வந்து வேள்வி செய்வதற்கு பொருள் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அடியார்களுடைய பசியை போக்கவும் பொருள் கேட்டு படிக்காசு. நம்ம கூட திருவிழிமிழலை போனோம் இல்லையா, அந்த இடத்துல அப்பர் பெருமானுக்கும் ஞான சம்பந்தருக்கும் அங்கே படிக்காசு பெற்றதையும் சொன்னோம். அதாவது இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், அவங்களுக்கு 2 பேருக்குமே அருள் இருந்ததுனால தான் அங்கே பொருள் கிடைச்சது. அதையும் நாம் சிந்திக்கணும். 2மே தேவைதான். இது வந்து இந்த தண்டவாளம் மாதிரி, இதுவும் வேணும் அதுவும் வேணும்.
அதனால இப்போதைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது.